வணக்கம் நண்பர்களே. இது ஒரு முக்கியமான தகவலுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். என்னென்னா, இந்த FT003 மினி டிகோடரையும் அதேமாதிரி FT006 FT004 இந்த மாதிரி ஃபீடெக்கில் வர ரிமோட் கிட்ட நம்ம மெர்ஜ் பண்ணும்போது இந்த அவுட்புட் வயரையும் இந்த ரிமோட் கிட் பாட்டம் போல் டிவிடி இன்புட்டு கனெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டையும் நம்ம இணைக்கும் போது நம்ம என்ன செய்யணும்னா கலர் கோடு வந்து மாறும். உதாரணத்துக்கு நம்ம இங்கிட்ட வந்து ஒரு 7 பின்னு கனெக்டர் ஒன்று எடுத்துருக்கோம். அதேமாதிரி இங்கேயும் 7 பின்னு நம்ம கனெக்டர் பண்ணணும். அதுக்கு இது மாதிரி 2 7 பின்னு கனெக்டர் வேறு எடுத்துக்கலாம். நான் சொல்கிற மாதிரி மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கிங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, சரௌண்ட் லெஃப்ட்டு, சரௌண்ட் ரைட்டு, சென்ட்ரு, சப்பு, கிரவுண்டுன்னு இருக்கா. இதில் பார்த்தீங்கன்னா மாறும். இங்கே ஃபஸ்ட்டு கிரவுண்டு இருக்குது, பிறகு சரௌண்ட் லெஃப்ட்டு, சரௌண்ட் ரைட்டு, பிறகு சப்பு, சென்ட்ரு, பிறகு ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, இந்த மாதிரி மாறும்போது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கனெக்ஷன் வந்து கரெக்டாக கொடுக்கணும். இல்லாட்டினா சேனல் வந்து மாறிடும். உதாரணத்துக்கு சரௌண்டுக்கு பதில் ஃப்ரண்ட் லெஃப்ட்டுக்கு போயிடும், ரைட்டுக்கு போயிடும், இந்த மாதிரி மாறி வேலை செய்யும். அப்போ நான் என்ன செய்யணும்னா இது அப்படியே நம்ம இது கனெக்ட் இப்போ என்ன பின்னு இருக்கோ அப்படியே கனெக்ட் பண்ணக்கூடாது. நம்ம இந்த இது என்ன எழுதியிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கனெக்ஷன் பண்ணணும். இப்போ நான் அதுக்கு டக்குன்னு நம்ம பார்த்தோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது மாதிரி 2 வயர் கனெக்டர் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு தேவையான அளவுக்கு இந்த போர்டை நீங்கள் எங்கே ஃபிட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வயரை கரெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு மிச்சத்துக்கு இந்த கனெக்டர் வயரை தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இந்த கலர் கோடு இருக்குது பார்த்தீங்களா, கலர் கோடு நான் சொல்கிற மாதிரி அந்தந்த வயரை கனெக்ட் பண்ணுங்கள். என்னென்ன கலர் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த இதில் கலர் வந்து இதே மாதிரி இருக்கான்னு பார்த்துக்குங்க. பிளாக்கு, ப்ரௌனு, ரெட்டு, ஆரஞ்சு, எல்லோ, க்ரீனு, ப்ளூ, இந்த மாதிரி கலரு இந்த கனெக்ட் இருக்கான்னு முதல்ல பார்த்துக்குங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் சொல்கிற மாதிரி கரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எல்லோ கலர் வயரை, உதாரணத்துக்கு நான் இந்த கலரில் எல்லோ வயர் இருக்குல்ல, இந்த வயரை நம்ம இந்த பக்கம் இருக்க கனெக்டரில் ரெட்டில் கனெக்ட் பண்ணணும். இந்த சைடு ரெட்டு, அந்த சைடு எல்லோ. இந்த பார்த்தீங்கன்னா இதில் க்ரீனு, ப்ளூ, பிளாக் இது 3 மட்டும்தான் அதே கலரில் கரெக்டாக வருது. மற்றது பூரா மாறுது. அதே மாதிரி நீங்கள் இந்த 2 கனெக்டர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்தந்த கலரை நான் சொன்ன மாதிரி நீங்கள் கனெக்ஷன் பண்ணிங்கன்னா எந்த ஆர்டரும் மாறாது. ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டாக இருந்தாலும் சரி, சென்டராக இருந்தாலும் சரி, இல்லைன்னா சரௌண்டாக இருந்தாலும் சரி, எதுவுமே மாறாமல் கரெக்டாக பெர்ஃபெக்டாக வேலை செய்யும். இந்த மாதிரி நீங்கள் வயர் கனெக்ஷன் பண்ணிவிட்டு, உதாரணத்துக்கு எல்லோ ரெட்டுனா ஒரு சைடு வந்து எல்லோ, இன்னொரு வயர் சைடு ரெட்டு, இந்த மாதிரி இதை சீவிட்டு இப்படி ஜாயின் பண்ணிட்டு மேலே ஸ்லீவ் போட்டு நீங்கள் டைட் சொல்லணும். அவ்வளோதான். ஸ்லீவ் போட்டிங்கன்னா அது ஒன்றோட ஒன்று ஷார்ட் ஆகக்கூடாது. அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா வயரையும் இதே மாதிரி இந்த கலர் கோட் படி நீங்கள் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரிமோட் கிட்ட ஆம்பிளிஃபையர் பண்ணும்போது எந்த ஒரு ஆர்டரும் மாறாமல் கரெக்டாக வேலை செய்யும். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.